நித்திய ஜீவனை பத்தி பார்த்தோம். நித்திய ஜீவன்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். அது உங்களுக்கு ஆன்லைன்ல கூட நாங்க யூடியூப்ல அது போட்டிருக்கோம். நீங்க திருப்பி கூட அதை கேட்கலாம். அதோட பேசிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பாடத்தோட பேர் என்னன்னா கிருபையினால் ரட்சிப்பு. இந்த பாடத்தை நான் எடுக்கணும்னு நினைக்கும் போதே எனக்கு ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். அதனால நடந்த சம்பவத்தை உங்ககிட்ட நான் சொல்றேன். எங்களுக்கு திருமணமான புதுசுல வந்து நாங்க சரியா திருமணமாகி ஒரு வாரத்துல ஊட்டி ஊழியத்துக்காக போக வேண்டியதா இருந்தது. பாஸ்டுக்கு அங்க ஒரு ஊழியம் வச்சிருந்தாங்க. அப்ப எங்க பெரியம்மா வீட்டுலதான் நாங்க தங்கியிருந்தோம். கரெக்டா ஒரு வாரம் தான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்னையில திருமணம் நடந்தது. அடுத்த வாரம் நாங்க ஊட்டியில இருக்கிறோம். சுத்தி பார்க்க போல, ஊழியத்துக்காக போனோம். அங்க பெரியம்மா வீட்டுல ஸ்டே பண்ண வேண்டியது. சண்டே ஆராதனைக்கு எங்க பெரியம்மா வீட்டுல இருந்து தான் போனோம். அப்ப போன பாத்தீங்கன்னா பாஸ்டர் ரொம்ப அருமையா அந்த சபையில மெசேஜ் கொடுத்தாங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. நல்ல பெரிய சபை தான் அது. நிறைய பேரு மெசேஜ் கொடுக்கும்போது அழுதாங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. பாஸ்டர் நல்லா இருந்தது. நாங்க நிறைய விசுவாசிங்க வந்து முடிஞ்ச பிறகு பேசினாங்க. பாஸ்டர் ப்ராஃபட்டிக்கலா இருந்தது நீங்க பேசுறது. கிளாஸ்ல எல்லாம் முடிச்ச உடனே ஒரு வயசான தாத்தா வந்தாங்க. வந்துட்டு என்ன அப்படியே மேலையும் கீழையும் பார்த்தாங்க. பார்த்துட்டு பாஸ்டர் பார்த்து சொன்னாங்க, நீங்க ரொம்ப நல்ல ஊழியக்காரா இருக்கீங்க, ரொம்ப பவர்ஃபுல்லா பேசுறீங்க. பாவம் உங்க ஒய்ஃப் தான் இன்னும் ரட்சிக்கப்படல அப்படின்னு. எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா நான் 9வது படிக்கும் போதே இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அதுல இருந்து இயேசுவரை ஆராதிக்கிறேன். சில ஆவிக்குரிய சத்தியங்கள் ரொம்ப பெருசா தெரியலனாலும் ரட்சிக்கப்பட்டிருந்தேன். 9வது படிக்கும் போதே நான் ரட்சிக்கப்பட்டேன். இந்த தாத்தா எதை வச்சுட்டுதான் நான் ரட்சிக்கப்படலன்னு சொன்னாரு எனக்கு புரியல. அப்பதான் எனக்கு முடிஞ்சிட்டு வரும்போதுதான் கேட்டேன் பாஸ்டர்கிட்ட, ஏன்பா நான் தான் இயேசுவை ஆராதிக்கிறேன், இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கிறேன், முழுக்க ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், ஏன் இவர் என்னை பார்த்து கேட்கணும் அப்படின்னு. அப்பதான் சொன்னாங்க, ஏமா உன் தலையில இருக்கிற பூவை பாத்தியான்னு கேட்டாங்க. ஏன்னா புதுசா கல்யாணம் ஆகி ஒரு வாரம்னால எங்க பெரியமாவா அவங்க இன்னும் ரட்சிக்கப்படலாம். அதனால வீட்டுல இருக்கிற எல்லா பூவையும் என் தலையில வச்சுட்டாங்க. அதனால தலையில நான் பூ வச்சிருந்ததுனால அவங்க அந்த தாத்தா என்ன நினைச்சிட்டாரு, பூ வச்சிருக்கனால இந்த அம்மா என்ன செய்யல, ரட்சிக்கப்படல. அப்போ ரட்சிப்பை எப்படி இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் அடையாளம் கொள்ளுகிறதுன்னா வெளி தோற்றத்தை வச்சு அடையாளம் கொள்ளுகிறாங்க. அவங்க பூ வச்சிருந்தா ரட்சிக்கப்படல, வெள்ளை சாரி கட்டிருந்தா ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, நகையை கலட்டினா ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, நகை போட்டிருந்தா ரட்சிக்கப்படலைன்னு வெளி தோற்றத்தை வைத்து அவருடைய ரட்சிப்பை அடையாளம் கொள்ளுகிறார்கள். ஆனா வேதம் அப்படி சொல்லல. வெளி தோற்றத்துக்கும் ரட்சிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா வெளி தோற்றம் வேற, அது புறம்பான மனுஷன், உள்ளான மனுஷன் வேற. அப்ப அததான் நம்ம கண்டு கொள்ளணும்னா கண்டிப்பா இப்படிப்பட்ட பாடங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது, மிக அவசியமானது. இப்ப பாத்தீங்கன்னா அங்க கேட்போம், எப்படி நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க? மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சின்ன வயசுல சண்டே கிளாஸ் போனேன், அப்படியே சர்ச்சுக்கு போனேன், அப்படியே நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன். உண்மையிலேயே அவர்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், சத்தியம்தான். அவங்க இயேசுவ சொந்த ஆனா எப்படி ரட்சிக்கப்பட்டோம், எதுல ரட்சிக்கப்பட்டோம் என்ற ஒரு வெளிப்பாடு, பகுத்தறிவு இல்லை. ஏன் இல்லைன்னா கடந்த வாரமே நம்ம பார்த்திருக்கிறோம், அவர் அறிகிற அறிவினாலதான் இதெல்லாம் தெரியும். வசனத்தை படிக்க படிக்க வெளிப்பாடு உள்ள பிரசங்கம். அதாவது வெறும் வசனத்தை படிச்சா மாத்திரம் நமக்கு வர்றது கிடையாது, வெளிப்பாடான வார்த்தைகளை கேட்கும் போதும் வசனம் புரியும். ஏன்னா மந்திரி வந்து எருசலேம்ல ஆண்டவரை தொழுது கொண்டு ஏசாய புத்தகத்தை தான் வாசிச்சுட்டு போனார். அப்போ பிலிப்பு ஆவியானவர் அந்த ரதத்தோடு கூட போய் சேர சொல்றாரு. அப்போ மந்திரி கிட்ட பிலிப்பு கேட்கிறாரு, நீ வாசிக்கிற என்ன பகுதி உனக்கு புரியுதான்? அந்த மந்திரி ரொம்ப அழகா ஒரு பதில் சொன்னார். என்னன்னா, ஒருவன் எனக்கு விளக்காவிட்டா எனக்கு எப்படி புரியும்? இதான் கிறிஸ்தவத்திலையும் விளக்கி சொல்ற பரிசுத்தாவியால் அனுப்பப்பட்ட நபர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் இன்னைக்கு சபைக்கு தேவை. அப்ப விளக்கி சொல்லும் போதுதான் வெளிப்பாடு தெரியும். அப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சின்ன வயசுல சபைக்கு போன ரட்சிக்கப்பட்ட ஒரு சிலர் எங்க அப்பா அம்மா கிறிஸ்தவங்க, நானும் என்னது கிறிஸ்தவங்க ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய மனைவி வந்து கிறிஸ்தவங்க, நான் அவங்களை கல்யாணம் பண்ணதுனால சபைக்கு போன ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்வாங்க. ஆனா இதெல்லாம் வந்து ரட்சிப்பா வேதம் சொல்லல. எதை ரட்சிப்பா சொல்லுதுன்னு பைபிள் பாத்தீங்கன்னா, நம்ம அதைதான் ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்க போறோம். கிருபையினால் ரட்சிப்பு. இன்னைக்கு நம்ம ஆதாரமா எடுக்கிற வசனம் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா, தேவன் எப்படி ஒரு மனிதனை படைத்தார்னா 3 விதமாக படைத்தார். முதல்ல நம்மளுக்கு தெரிய வேண்டியது, எப்படி படைக்கப்பட்டிருக்கும் தெரியணும், அதுல எதுல ரட்சிக்கப்பட்டிருக்கும் தெரியணும், அந்த ரட்சிப்பு நமக்கு எப்படி கிடைக்கின்றது என்பது நமக்கு வெளிப்பாடா தெரியணும்.
அது பாத்தீங்கன்னா தேவன் 3 விதமா நம்ம படைச்சார். ஆதியாகமம் 1:26 என்ன சொல்லுதுன்னா, தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்குவோமாக. அப்போ நமதுன்னு சொல்லும் போது பிதா, குமாரன், பரிசு 3 விதமான நம்மளை போலவே ஒரு மனிதனை உண்டாக்குவோமாக. அப்ப மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கான்னா, ஆவி, ஆத்துமா, சரீரமாக படைக்கப்பட்டிருக்கான். மனிதன் ஆவி, ஆத்துமா, சரீரமாக படைக்கப்பட்ட. இதுக்கு வேற ஆதாரங்கள் நமக்கு இருக்கு. 1 தெசலோனிக்கர் 5:23 என்ன சொல்லுதுன்னா, உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, உங்க சரீரத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாராக. அந்த வசனத்தை நம்ம படிப்போம். 1 தெசலோனிக்கர் 5:23. நீங்க பைபிள் பக்கத்துல வச்சிருந்தீங்கன்னா அந்த வேற பகுதியில சொல்லும் போது அத திறந்து பாருங்க. அப்பவே நமக்கு வெளிப்பாடு உண்டாகும். 1 தெசலோனிக்கர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்போ நம்ம ஆவி, ஆத்துமா, சரீரமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது காக்கப்படுவதாகன்னு சொல்லி இந்த வேற வசனம் சொல்லுது. அப்ப நமக்கு என்ன இருக்கு? ஆவி, ஆத்துமா, சரீரம் இருக்கு. அப்ப நாங்க கேட்போம், நீங்க இந்த ஆவி, ஆத்துமா, சரீரத்துல எதுல ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு கேட்போம். அதுல எதுல ரட்சிக்க போறோம், எப்படி ரட்சிக்க போறோம் இந்த பாடம். அப்போ நம்ம ஆவி, ஆத்துமா, சரீரமா படைக்கப்பட்டிருக்கோம். இந்த ஆதாம் பாவம் செய்யும் போது சாகவே சாவாயின்னு சொல்லி ஆண்டு சொன்னார் பாத்தீங்களா. அப்ப அவன் எதுல மறிச்சானா, தன்னுடைய ஆவியில மறித்துட்டான். அதனாலதான் தேவன், ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற நம்மளும் ஆவியோடு தான் தொழுது கொள்ள முடியும். இவன் ஆவியில மறித்ததுனால அதுக்கு பிறகு தைரியமா தேவன் கிட்ட போக முடியல. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த மரித்த ஆவி மறுபடியும் பிறக்குது. இதுதான் மறுபிறப்பு. இதுதான் தேவன் புதிய சிருஷ்டியாகிறார். வேதத்தில் சொல்லப்பட்ட உள்ளான மனிதன், ஆவி எல்லாமே இந்த மறுபடியும் பிறந்த பகுதியை தான் ஆவின்னு வேதம் சொல்லுது. அப்போ இந்த ஆவி எப்ப பிறக்குதுன்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது பிறக்குது. இந்த சரீரம் எப்படி ரட்சிக்கப்படும்னா, இந்த சரீரத்தை பத்தி நீங்க ரோமர் 8:11 சரி, சில வேற பகுதியில தமிழ்ல பாத்தீங்கன்னா சாவுக்கு ஏதுவான சரீரம் இருக்கு. ஏன்னா அந்த சரீர மீட்பு இனி வரக்கூடியதா இருக்கிறது. இந்த சரீர மீட்பு, ஆனா இந்த ஆவி, ஆத்மா, சரீரத்துக்காகத்தான் இயேசு சிலுவையில மரித்தார். இயேசு பாவங்களை சுமந்தார், மரணத்தை சுமந்தார், உயிரோடு எழுந்தார். ஆனா அந்த சரீர மீட்பு பர்ஃபெக்டா இயேசு, அதாவது ஆதாம் பாவம் செய்யாததுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு பாவம் செய்யாத ஒரு சரீரமா எப்போ மீட்படையும்னா, அது இயேசு வரும்போது நடக்கும். அது வரைக்கும் இந்த சரீரம் ஆரோக்கியமா இருக்கக்கூடிய விளக்கிரயத்தை இயேசு சிலுவையில வச்சிருக்காரு. அதை நம்ம விசுவாசிக்கும் போது இந்த சரீரத்துல நம்ம அனுபவிக்க முடியும். ஆனா டோட்டல் இந்த சரீரம் ஒரு நியூவா மாறுது. எப்ப மாறப்போகுது? இயேசுடைய வருகையில. இந்த ஆத்துமானா என்னன்னா உணர்வு, சித்தம், மனது. இது எப்போ ரட்சிக்கப்படும் பாத்தீங்கன்னா, இதுக்குதான் நமக்கு அனுதினமும் ரட்சிப்புனா ஒரு மாற்றம் தேவை, ஒரு விடுதலை தேவை. இததான் நம்ம பிரசங்கில நம்ம என்ன பண்ணா, நீ தினமும் ரட்சிக்கப்படும் நம்ம சொல்லி கேட்டிருக்கோம். நான் சின்ன வயசுல இருப்போம் கேட்டிருக்கேன், தினமும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு. அது ஆவியில இல்ல. ஆவி ஒரு நித்திய மீட்பு. ஒரு தரம் இயேசு எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழும்பினா நம்ம விசுவாசிச்சு வாயில அறிக்கை பண்ணும் போதே இந்த ஆவி மறுபடியும் பிறக்கிறது. இதான் ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது. என்னவென்றால், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நீ உன் இருதயத்தில் விசுவாசித்து தேவன் அவரை மருத்துவம் எழுப்பினார் என்று நீ உன் வாயினால் அறிக்கையிட்டால் நீ ரட்சிக்கப்படுவாய். அப்ப இயேசு எனக்காக வந்தார் சொல்லி விசுவாசிச்சு நான் அறிக்கை பண்ணும் போதே என் ஆவி மறுபடியும் பிறக்குது. இந்த சரீரம் இயேசுடைய 2ஆம் வருகையில ஃபுல் டோட்டலா மாறும். இந்த ஆத்துமாவுக்கு தினமும் தேவ வசனத்தினால ரட்சிப்பு தேவை. இதுதான் யாக்கோபு 1:21 என்ன சொல்லுன்னா, உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ள வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்க. அப்ப இந்த ஆத்துமாக்கு, ஏன்னா இந்த ஆத்துமா எதுல பழகி இருக்குன்னா, இந்த பழைய சரீர மாம்சத்தோடையே ஜென்ம சுபாவ மனிதனோடையே வாழ்ந்து பழகி இருக்கு. இந்த ஜென்ம சுபாவ வாழ்க்கையிலே பழகின இந்த ஆத்துமாக்கு, நீ டாபிக் அது இல்ல, ஆனா சொல்ல வேண்டிய இந்த பாடம் எடுக்கும்போது அதை கண்டிப்பா சொல்லணும் நம்ம. அப்ப இந்த ஆத்துமாக்கு ஒரு அதான் ரோமர் 12:1-2 கூட சொல்லுது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே இந்த ஆவி என்னதான் சூப்பர் மேனா இருந்தாலும்
என்னதான் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருந்தாலும் அதான் எபிரேயர் புஸ்தகம் சொல்லுது, மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அப்ப இது சூப்பர்மேனா இருந்தாலும் இந்த ஜென்ம சுபாவத்தை பழகின இந்த மனதை இந்த வசனங்கள் வெளிப்பாடான வசனங்களை படிச்சு அறிக்கை பண்ணி விசுவாசிச்சு இந்த வசனத்தினால மனதை கழுவலன்னா, சாந்தமா ஏற்றுக்கொள்ளலன்னா, இந்த ஆவி ஒரு ஸ்ட்ராங்கா வெளிப்படாது. அப்ப மனம் மாறினாதான் இந்த ஆவி என்ன செய்யும். அதனாலதான் 3 யோவான் 2 என்ன சொன்னா, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டி. ஏன்னா பிரியமானவன் நீ ஆத்துமா வாழணும். இந்த ஆத்துமா நான் புதிய சிருஷ்டினா ஏற்றுக்கொள்ளணும். நான் நீதிமான சில நேரம் நான் மனது ஏத்துக்காது பாருங்க. அது எப்படி நான் பாவம் செய்யறேனே, நான் எப்படி நீதிமான இருக்க முடியுமா? அப்ப இந்த மனது தடையா இருக்கு. அப்ப அந்த மனதை வசனத்தோடு ஒத்து போக வைக்கணும். தேவன் எழுதியிருக்காரு, வசனம் சொல்லி இருக்கு, இது சத்தியம் அப்படின்னு நம்ம பயிற்சி கொடுக்கும் போது இந்த மனது மாறும். இந்த மனது மாறும் போது இந்த மறுபடியும் பிறந்த ஆவியில இருந்து ஆளுகை வெளிப்படும். ஹல்லேலூயா. அப்போ இப்ப ஆவி ஆத்மா சரீரமா நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். அப்ப இந்த ஆவியில இந்த ரட்சிப்பு எப்படி கிடைச்சதுன்னா, நாம் செய்யற தான தர்மத்தினால கிடைக்கல. சிலவங்க சொல்லுவாங்க, வெளிநாட்டுல எல்லாம் எப்படின்னு தெரியல, எப்படி பிரீச் பண்றாங்கன்னு தெரியல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீ ரட்சிக்கப்படணும். அநேக ரட்சிக்கப்படாததுக்கு காரணமே என்னன்னா, இந்த மாதிரி கொள்கை என்னன்னா, நீ பாவத்தை விட்டுட்டு சபைக்கு வா, நீ குடிய விட்டுட்டு சபைக்கு வா. நீங்க குடிய விட்டுட்டு வரணும்னா அவருக்கு சபை தேவை இல்லையே. அவர் குடிய விட முடியலன்னு தானே தள்ளாடிட்டு இருக்கிறாரு, ஒரு கெட்ட பழக்கத்தை விட முடியலன்னு. அப்போ சபை என்பது அப்படிப்பட்ட ஆட்கள் உள்ள வருவாங்க. அவர்களுக்கு சரியான சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது, அவர்களை சத்தியத்துக்குள்ள நடத்தும் போது அவர்கள் நிச்சயமா அந்த பழக்கத்திலிருந்து விடுதலை ஆவாங்க. அப்ப அப்படி நம்ம ஆனா அது கிரியையினால நம்ம ரட்சிக்கப்படலை. நாம் செய்த நற்கிரியினால நம்ம ரட்சிக்கப்படலை. எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி தீத்து 3:4-5 வாசிப்போம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவும் மனுஷர் மேல் உள்ள அன்பும் பிரசன்னமான போது, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல், நம்ம சொல்லுவோமா, நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல் தமது இரக்கத்தின்படியும் மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்தாவுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார். அப்ப இந்த ரட்சிப்பு என்பது முற்றிலும் இலவசமானது. அது இயேசு நமக்காக செய்து முடித்த கிரியைகளை விசுவாசிப்பதனால் நமக்குள்ள இருக்கிற மரித்து போன ஆவி மறுபடியும் பிறக்குது. இது நான் குடியை விட்டுட்டு வந்துட்டேன், இல்லைன்னா நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், பொருத்தனை பண்ணிட்டேன், அதனால நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் என்பது கிடையாது. பாவத்தை அறிக்கை பண்ணாதான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும்னா, இந்த உலகத்துல யாருமே ரட்சிக்கப்பட முடியாது. ஏன்னா நம்ம செய்த பாவம் எல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குமா? முதல்ல 2 மணி நேரம் முன்னாடி சாப்பிட்டதே நமக்கு ஞாபகம் இருக்க மாட்டேது. யோசிக்கிறோம், என்ன சாப்பிட்டீங்க, என்ன சாப்பிட்டேன்னு யோசிக்கிறோம். உண்மைதானே இல்லையா? அப்போ என்னுடைய ரட்சிப்பு என்னுடைய பாவ அறிக்கையில தான் இருக்குன்னா, இந்த உலகத்துல யாருமே ரட்சிக்கப்பட முடியாது. நல்ல வேளை ஆண்டவர் அப்படி வைக்கல. அவருடைய பாடும் மரணம் உயிர்த்தெழுதல விசுவாசிக்கிறதுனால நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். என் பாவம் மன்னிச்சிட்டாரு, எனக்காக என் பாவத்தை ஏற்றுக்கொண்டார். பேதுரு அதான் சொல்ற, நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையின் மேல் சுமந்து தீர்த்தார். அந்த பாவம் இயேசு சுமந்துட்டாருன்றத நான் விசுவாசிக்கும் போது எனக்கு ரட்சிப்பு கிடைக்கும். இப்ப பாவத்தை அறிக்கைறதுனால என்ன கிடையாது, ரட்சிப்பு கிடையாது. ஆனா இப்ப நான் மறுபடியும் பிறந்துட்டேன், நான் தேவனுடைய பிள்ளை ஆயிட்டேன், என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு. இப்ப நான் ஒரு தவறு செய்தா, ஒரு பாவம் செய்தா மனம் திரும்பணும். அந்த பாவத்தை நம்ம அறிக்கை செய்யலாம். இப்ப நான் ஒருத்தவங்களை அடிச்சுட்டேன், நான் பொய் சொல்லிட்டேன், அது நமக்கு தெரியும்னா நம்ம ஆவி மறுபடியும் பிறந்திருக்கும், நமக்கு மனசாட்சி ரொம்ப சார்பா இருக்கும். ஆவியானவரே நான் மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லும் போது அவங்களுக்கு தான் எழுதப்பட்டது 1 யோவான் 1:9. பாவம் செய்தா என்ன பண்ணுங்க, நீங்க அறிக்கை பண்ணா எல்லா நியாயத்தையும் நீக்கி அவர் என்ன பண்ணுவார், உங்களை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர், நீதி உள்ளவரா இருக்கிறார். அப்போ நம்ம ஒரு தவறு செய்யும் போது மனம் திரும்பணும். ஆனா ரட்சிக்கப்படுவதற்கு பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணணும். அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ரட்சிக்கப்படுவதற்கு யாரை அறிக்கை பண்ணணும்? நம்ம மறுபடியும் பிறப்பதற்கு, ஆவில மறுபடியும் பிறப்பதற்கு இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணும் போது மாத்திரம்தான் நாம் மறுபடியும் பிறக்கிறோம்.
அப்ப இந்த ரட்சிப்பு எப்படி வருது? இயேசுடைய பாடு, மரணம், இதுக்கு ஏதாவது பே பண்ணணுமா? இல்ல. அது எல்லாம் இயேசு செய்து முடித்த கிரியைக்குள்ளாக நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். இயேசு பெரிய விலைக்கிரயம் கொடுத்திருக்காரு. இந்த ரட்சிப்பு நமக்கு ரொம்ப காஸ்ட்லி. இதை நம்ம காசு கொடுத்து வாங்க முடியாது. அதற்கான விலைக்கிரயத்தை இயேசு சிலுவையில சிந்திருக்காரு. 1 பேதுரு 1 என்ன சொன்னா, குற்றமற்ற மாசற்ற விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கோம். அப்போ ரத்தத்தை அவர் கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்காரு. இது விலையேற பெற்ற ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புக்கு நீங்களும் நானும் ஒன்னும் செய்யல. நீங்களும் நானும் ஒன்று மட்டும்தான் செய்யறேன். என்னன்னா, அதை அவர் செய்து முடித்தார். அதை இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடித்தார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். பாத்தீங்களா? அதுலதான் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். நம்ம எங்க இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கோம் வேறும் சொல்லுது பாருங்க. எபேசியர் 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளை நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அப்போ முற்காலத்துல நம்ம எப்படி இருந்தோம்னா, பிசாசுடைய பிள்ளையாவே இருந்தோம். வேற அப்படிதான் சொல்லுது. நம்ம எப்படி இருந்தோமா? முற்காலத்திலே மாம்ச இச்சையின்படி நடந்து மாம்சம் மனசு விரும்பினை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்கள் போல கோப ஆக்கினின் பிள்ளைகளா இருந்தோம். தண்டனைக்குரிய பிள்ளைகளா இருந்தோம். ஆனா என்னுடைய தண்டனையை இயேசு சுமந்துட்டார், இயேசு ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கும் போது என்ன செய்யறோம்னா, அதுல இருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம ஆவி மறுபடியும் பிறக்குது. இப்ப நம்ம கண்டினியூ வசனம் வாசிப்போம். 5ஆம் வசனம். அதிலேயே அக்கிரமங்களினால் மரித்தவளா இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கிருபையினாலே. நீங்க கிருபையை பத்தி நமக்கு நல்லா புரியணும்னா ரோமர் புஸ்தகத்தை வாசிக்கணும். அதுவும் ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா, கிரியைனா கிருபை இல்ல, கிருபைனா கிரியை இல்ல. நான் சொல்றது அப்படியே ரிப்பீட் பண்றீங்களா? கிரியைனா கிருபை இல்ல, கிருபைனா கிரியை இல்ல. அதான். அப்ப கிருபையினால ரட்சிக்கப்பட்டீங்கன்னா அங்க என்னுடைய ஒர்க்கே கிடையாது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வேற வசனம் தெளிவா சொல்லுது, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். மறுபடியும் சொல்லுங்க. என்னுடைய ரட்சிப்பத்தை கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப அதுல என்னுடைய ஒர்க் ஒண்ணுமே கிடையாது. என்னுடைய பாட்டு அதுல ஒண்ணுமே இல்லை. எல்லாம் இயேசு செய்து முடித்த, சிலுவையில செய்து முடித்த கிரியையில இருக்கு. அந்த செய்து முடித்த கிரியைய அதை விசுவாசிக்கும் போது நான் எதுல ரட்சிக்கப்படுறேன்? கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறேன். தொடர்ந்து வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகாமேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலம் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். 8ஆவது வசனம் ரொம்ப முக்கியமானது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ரட்சிப்பு என்பது என்னால உண்டானது அல்ல. நான் 100 வருஷம் வெள்ளை சாரியை கட்டினாலும் ரட்சிக்கப்பட முடியாது. இல்ல, நான் வாழ்நாள் ஃபுல்லா வேற எந்த ஒரு வெளி தோற்றமும் என் ரட்சிப்புக்கு காரணம் இல்ல. அப்படி இருந்தா நான் வெளி தோட்டத்தை மாற என் ரட்சிப்பு வரும் போகும். ஒரு ஸ்டாண்டர்டா இருக்காது. ஆனா உங்களுக்கும் எனக்கும் குறிச்ச ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பு. அது யாரால் உண்டானதுன்னா, இயேசுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலால் உண்டானது. இது வெளி தோற்றத்தினால நடக்கும். அப்ப இங்க வேற சொல்லு, இது உங்களால் உண்டானது அல்ல. சொல்லுமா, இது என்னால் உண்டானது அல்ல. இது என்னன்னா, இது தேவனுடைய ஈவு. ஈவுனா இங்கிலீஷ்ல இருக்க கிஃப்ட். ரட்சிப்பு என்பது தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பரிசு. ஏன்னா இந்த கிஃப்ட நம்ம சம்பாதிச்சா அது கிஃப்ட் ஆகாது. ஒரு பிறந்த நாளுக்கு போறோம், நம்ம ஒரு சின்ன குழந்தைக்கு பிறந்த நாளைக்கு நம்மளை இன்வைட் பண்றாங்க. இன்வைட் பண்ண அம்மா கிட்டேயே ஒரு 500 ரூபாய் வாங்கி அந்த பிள்ளைக்கு கிஃப்ட் வாங்கி கொடுப்போமா? அது கிஃப்ட் ஆகுமா? ஆகாது. சொல்லுங்க, ஆகாது. ஏன்னா அவங்க கிட்டயே வாங்கி அவங்களுக்கே கொடுத்தா அது கிஃப்ட் கிடையாது. எந்த ஒரு இதுவும் வாங்காம இலவசமா கொடுக்கறதுதான் பேர் என்னது?
கிஃப்ட். அப்ப இந்த ரட்சிப்புக்கு என்பது நான் ஏதோ ஒரு காரியத்தை செய்த ஆண்டவருக்கு வந்து பெறுதில்ல. எனக்காக இயேசு முடிச்ச கிரியையே நான் விசுவாசிக்கிறதுனால என் ஆவி மறுபடியும் பிறக்குது. இதுதான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அப்ப இது நம்மளால உண்டானது அல்ல. சில பாரம்பரிய சபைகளா இருக்கு. அதனாலதான் 1 பேதுரு 1:18-19 வாசிங்க. உங்கள் முன்னோர்களுடைய பாரம்பரியத்தினால் நீங்க என்ன பண்ணலன்னா, நம்ம வந்து மீட்கப்படாமல் இயேசுடைய ரத்தத்தினால் நம்ம மீட்கப்பட்டிருக்கோம். பாரம்பரியம் நம்மளை விடுதலையாக்காது. ஏதோ ஒரு காரியத்தை முன்னோர்கள் செய்யறாங்க, அதையே நான் செய்யறதுனால எனக்கு ரட்சிப்போ விடுதலையோ கிடைக்காது. என்னுடைய ரட்சிப்பு விடுதலை இயேசுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதனால் வருகிறது. அதை நான் விசுவாசிக்கிறதுனால வருது. அது எனக்கு எப்படி கிடைக்குது? கிருபையினால கிடைக்குது. அப்ப இந்த ஆவி மறுபடியும் பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? இந்த எபேசியர் 1:2 சொல்லு, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த போல் இருந்த நம்மை அவர் என்ன பண்ணார்? கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். இந்த உயிர்ப்பிக்கப்பட்டு நம்ம மறுபடியும் பிறந்த நம்ம பேருதான் 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுது, புதிய சிருஷ்டி. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் சொல்லுங்க, பழையவைகள் எல்லாம். அதாவது கிறிஸ்துவுக்குள்ள நான் வந்த உடனே, இல்ல நீ 40 நாள் பாஸ்டிங் போட்டாதான் பழசெல்லாம் போகும்னா அது பிசாசுடைய பொய். பழசு எல்லாம் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போதே பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப கேட்கலாம், ஆனா அப்படி தெரியலையே சிஸ்டர், நீங்க சொல்றது நல்லாதான் இருக்கு கேட்கறதுக்கு, பழசெல்லாம் ஒளிஞ்சு போயிடுச்சு, எல்லாம் புதுசாயிடுச்சு. ஆனா அப்படி ஒண்ணும் தெரியலன்னா, ஏன் தெரியலன்னா இந்த மனது மறுரூபமாகும். இந்த ஆத்துமாக்கிட்ட சொல்லணும் என் பாவம். அதனாலதான் சங்கீதக்காரன் பேசுறா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே. நம்ம எல்லாம் இதை ஜபத்துல சொல்லியே பழகிட்டோம், அதுவும் ஜபம் முடிக்கும் போது சொல்லியே. இதெல்லாம் சீக்கிரம் வீட்டுக்கு போறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி போடுறது. ஏன்னா இதை போட்டாலே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். பாச சர்ச்சை முடிக்க போறாங்க, நம்ம வீட்டுக்கு என்ன செய்யலாம்? ஓடிடலாம். இல்லைங்க, இது அதுக்காக சொல்லப்படுற வார்த்தை இல்ல, அதிலும் மேன்மையானது. இந்த ஆத்துமாக்கு தாவீது சொல்றாரு, உன் நோயெல்லாம் மன்னிச்சுட்டாரு, உன் பாவத்தை மன்னிச்சுட்டாரு, உன் அக்கிரமத்தை மன்னிச்சுட்டாரு, உன்னை நன்மையினால் முடிச்சூட்டி இருக்காரு. தீர்க்க தரிசனமா சங்கீத 103 தாவீது எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த ஆத்துமான மனதுகிட்ட சொல்லணும், உன் பழசெல்லாம் ஒளிஞ்சிடுச்சு. மனது சொல்லு, இல்ல இல்ல பழசெல்லாம் இருக்கு, நீ இன்னும் நல்லா ஜெபிக்கணும், உங்ககிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு. நீங்க சொல்லணும், இல்ல என் ஆத்துமாவே, உனக்கு தெரியுமா 2 கொரிந்தியர் 5:17 தெரியுமா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதா இருக்குன்னு வேதம் சொல்லுது, சத்தியம் சொல்லுது. அதனால என்கிட்ட இருக்க பழசெல்லாம் ஒழிஞ்சு போச்சு, எல்லாம் புதுசாயிடுச்சுன்னு இந்த ஆத்துமாக்கு சொல்லணும், டீச் பண்ணணும், அறிக்கை பண்ணணும். ஹல்லேலூயா. அப்போ வேற அந்த ரட்சிக்கப்பட்ட ஆவி எப்படி இருக்கு? இப்போ இந்த ஆவி எப்படி ரட்சிக்கப்பட்டது? இயேசுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கும் போது அது ரட்சிக்கப்படுகிறது. அந்த ரட்சிக்கப்பட்ட ஆவி இப்ப எப்படி இருக்குன்னா புதிய சிருஷ்டியா. என்ன சொல்றாங்கன்னா, தேவன் வந்து மரித்து போன ஒரு ஆவிய ரிப்பேர் பண்ணி கொடுக்கல. அங்கங்க தட்டிக்கிட்டு இந்த சர்வீஸ் இதெல்லாம் காரை அனுப்பணும்னா அங்கங்க ஏதாவது டேமேஜ் இருக்கும், அதை சரி பண்ணி திருப்பி வீட்டுக்கு அனுப்புறமே அனுப்பல. ஃபுல்லா டோட்டலாவே மாத்திட்டாரு. யாரை போலனா குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக ஆவிய மாத்தி. ஹல்லேலூயா. அப்ப மறுபடியும் பிறந்த ஆவி ஆதாம் ஆவி போல இல்ல, குமாரனுடைய ஆவியை போல நம்ம ஆவி இருக்கு. அது புதிய சிருஷ்டி எப்படி இருக்கு? குமாரனை போலவே இருக்கு. யாரை போல இருக்கு? இயேசுவை போலவே இருக்கு. இதுக்குதான் 1 யோவான் 4:17 என்ன சொன்னா, இவ்வுலகத்திலே நம்ம அவரை போலவே இருக்கிறோம். மறுபடியும் பிறந்த நம்ம வெளியே சொல்லல, நான் புறம்பான மனுஷன்னு சொல்ல, உள்ள அந்த உள்ள இருக்கிற ஆவிக்கு பேரு தான் பியூலா. அந்த உள்ள இருக்கிற ஆவிக்கு பேருதான் ஜெரினா. அவங்க அந்த உள்ள இருக்கிற உங்க பேரெல்லாம் சொல்லிக்கோங்க. உள்ள இருக்கிற ஆவிக்கு பேரு தான் கெட்சியாலாம். அப்ப உள்ள இருக்கிற அந்த ஆவி இப்ப எப்படி இருக்குன்னா கிறிஸ்துவை போலவே இருக்கிறது. யாரை போலவே இருக்கு? அது கிறிஸ்துவை போல, அது புதிய சிருஷ்டியா இருக்கிறது. பாத்தீங்கன்னா வேற சொல்லுது கொலோசியர் 1:13, மறுபடியும் பிறந்த நம்ம இப்ப எங்க இருக்கிறோன்னா இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாகி, முன்னாடி சொன்னா நம்ம கோபாக்கின் பிள்ளைகளா இருந்தோம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மறுபடியும் பிறக்காததுக்கு முன்னாடி. ஆனா மறுபடியும் பிறந்த நீங்களும் நானும் இப்ப எங்க இருக்கணும்னா இருளின் அதிகாரத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி தமது அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவை சோத்தரிக்கிறோம்.
அப்ப ரட்சிக்கப்பட்ட நம்ம இப்ப இருக்கிற இடம் என்னன்னா அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். இருளின் ராஜ்யத்துல நீங்க நானும் இல்ல. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க இருள இல்ல, அவர்கள் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிதா என்ன பண்ணிட்டாராம். நீங்களும் நானா வந்திருந்தா நீங்களும் நானா வெளியே வந்திருக்கலாம். ஆனா நம்ம வெளியே வர முடியும். ஏன்னா பிதாவே நம்மளை அங்க கொண்டு போயிட்டார். யாருக்குள்ள? எந்த ராஜ்யத்துக்குள்ள? அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிதா நம்மளை என்ன பண்ணிட்டாராம், உட்படுத்தி இருக்காராம். சொல்லுவோமா, பிதா என்னை அன்பின் குமார் இயேசுவே நீங்க தான் என்னுடைய தெய்வம், என் பாவத்தை நீங்க மன்னிச்சிட்டீங்க, நீங்க எனக்கு வேணும், நீங்க என்னுடைய ஆண்டவரா இருங்க, நான் உங்களை விசுவாசிக்கிறேன்னு சொல்லும் போதே ஒரு பெரிய ஒரு ஒரு மாற்றம் நடக்குது. என்ன நடக்குது? கோபாக்கினின் பிள்ளை எங்க அன்பின் குமார் ராஜ்யத்துக்குள்ள வந்துருது. ஜென்ம சுபாவத்துல இருக்கிற ஒரு மனுஷன் தேவ சாயல்ல இங்க புதிதாக மறுபடியும் பிறக்கிறான். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா யோவான் சுவிசேஷம் 3 சொல்றாரு, காற்று போறது தெரியாதுல, அந்த மாதிரி ஆவியில பிறக்கிறவங்க அப்படிதான் இருக்கும். அது எப்படி ஆனா நடக்குது சொல்லுங்க. அது எப்படின்னு தெரியாது, ஆனா அது நடக்குது. ஏன்னா வேதம் சொல்லியிருக்கு, அது நடக்குது. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆவி மறுபடியும் பிறந்த உடனே எங்க இருக்குன்னா, அதனாலதான் மறுபடியும் பிறந்தவங்க இருட்டுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசுக்கு எந்த விதமான அதிகாரம் மறுபடியும் பிறந்த தேவ பிள்ளைகள் மேல கிடையாது. கோபாக்கினி பிள்ளையா இருக்கும்போது பிசாசுக்கு அதிகாரம் இருந்தது. ஏன்னா நான் அவனுக்கு கீழே இருந்தேன். இப்போ மறுபடியும் பிறந்த நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் மேல பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா இப்ப ராஜ்யமே மாறிடுச்சு. சொல்லுவோம், இப்ப ராஜ்யமே. இப்ப நம்ம எந்த ராஜ்யத்துல இருக்கோம்? அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 1:30 என்ன சொன்னா, தேவன் நம்மளை கிறிஸ்துவுக்கு உட்படுத்தி இருக்காரு. யாருக்கு உட்படுத்தி இருக்காரு? கிறிஸ்துவுக்குள்ள வச்சுட்டாரு. மறுபடியும் பிறந்தவங்க ஆவி இப்ப யாருக்குள்ள இருக்கு? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. கிருபையினால இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அப்ப அந்த ஆவி இப்ப எங்க இருக்கு? கிறிஸ்துவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். அது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1:30. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். மறுபடியும் பிறந்த ஆவி யாருக்கு உட்பட்டு இருக்கு? கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 12:27 சொன்னா, நாம் கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறோம். நீங்களும் நானும் யாருடைய சரீரமா இருக்கிறோம்? கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறோம். எபேசியர் 4:22-24. எபேசியர் 4:22-24. இந்த வசனத்தெல்லாம் நீங்க டைம் கிடைக்கும் போதுன்னு பாத்தீங்கன்னா டைம் கிடைக்காது. நிச்சயமா இந்த உலகத்துல இருக்கிற டைமை நம்ம தான் உருவாக்கணும். நேரம் எடுத்து இந்த வசனங்கள்லாம் மறுபடியும் படிச்சு பாருங்க, அதை சொல்லி பாருங்க, அதை படிங்க, அந்நிய பாஷை பேசுங்க. அது என்ன இருக்குன்னு அப்படி வரும்போது இன்னும் ஆழமாக அந்த வசனத்துடைய வெளிப்பாடுகள் நம்ம ஆவியில பிறக்கும் போது நம்ம வெற்றிகரமா இந்த உலகத்துல வாழ முடியும். ஹல்லேலூயா. எபேசியர் 22-24. அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசப்போக்கும் இச்சைகளில் கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? ஆனா இத உங்க மனதுல எண்ணிக்கொள்ளுங்க. இங்கிலீஷ்ல அப்படிதானே இருக்கு. இந்த மைண்ட நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நீங்க அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போ நீங்க இப்போ உங்க ஆவி எப்படி இருக்கு? மறுபடியும் பிறந்த ஆவி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம மரித்து போன அந்த முதல் ஆதாமுடைய சுபாவத்துல இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல் ஆதாமுடைய மறுபடியும் பிறந்த ஒரு தேவ பிள்ளை முதலாம் ஆதாமுடைய சுபாவத்துல இல்ல, 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த கிறிஸ்தவ உலகத்துல வெற்றிகரமா எப்படி வாழ முடியும்னா, இந்த ஆவி எப்படி இருக்கு, இந்த ஆவி எப்படி படைக்கப்பட்டிருக்கு, இந்த ஆவியோட பாதுகாப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போதுதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றிகரமா வாழ முடியும். ஏன்னா நீங்களும் நானும் நம்ம ஆவி மனிதன். சொல்லுவோமா, நான் ஆவி மனிதன், எனக்கு ஒரு ஆத்மா உண்டு, நான் இந்த சரீரத்தில் வாழ்கிறேன். நான் சரீர மனிதன் இல்ல, நான் ஒரு ஆவி மனிதன், எனக்கு ஒரு ஆத்மா உண்டு, நான் வாழ்றது இந்த சரீரத்துல வாழ்றேன். அப்ப என்னுடைய அடையாளம் இந்த புறம்பான மனிதன் இல்ல, என்னுடைய அடையாளம் உள்ளான மனிதன்.
அதனாலதான் பவுல் சொல்றாரு, புறம்பான மனிதன் நாளுக்கு நாள் என்ன பண்றான்? அழிந்து போகிறான். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் என்ன பண்றான்? புதிதாக்கப்படுறான். அப்ப இந்த மறுபடியும் பிறந்த ஆவியை பத்தி எப்படி இருக்குன்னு சொல்லிதான் ஒரு சில வசனங்கள் நான் லாஸ்ட்ல காமிச்சேன். ஆனா அந்த மறுபடியும் இந்த ஆவி எப்படி பிறக்குதுன்னா, கிருபையினால இயேசு செய்து முடிச்ச கிரியைய நாம விசுவாசிக்கும் போது நம்ம கிருபையினால ரட்சிக்கப்படுகிறோம். இந்த மறுபடியும் ஆவி எப்படி பிறக்குது? இயேசு செய்து முடிச்ச கிரியைய நாம விசுவாசிக்கும் போது கிருபையினாலதான் நம்ம ரட்சிக்கப்படுறோம். இந்த ரட்சிப்புக்கு நம்ம எதுவும் செய்யல, நம்ம எதுவுமே பே பண்ணல. எல்லாம் இயேசு சிலுவையில செய்து முடிச்சதை நம்ம விசுவாசிக்கிறதுனால நம்ம இந்த ஆவி ரட்சிக்கப்படுது. அப்ப இந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு ஒரு மறுபடியும் பிறந்தவங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை என்னன்னா, அந்த மனதை மறுபமாக்கணும், மனதை மாற்றணும். அதற்கு தான் வேற வசனங்களை ரெகுலரா வாசிக்கிற பழக்கம் கண்டிப்பா வேணும். ரெகுலரா வேதத்தை வாசிக்கணும். அதுவும் பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல உள்ள நிருபங்களை வாசிக்கணும். ஏன்னா 4 சுவிசேஷமும் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, 4 சுவிசேஷமும் இயேசுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை பத்தி சொல்லுது, அவர் செய்த அற்புதங்களை பத்தி சொல்லுது. ஆனா சிலுவையில செய்து முடித்த கிரியையினால நமக்கு உண்டான பயன்களை நிருபங்கள் தான் நமக்கு சொல்லுது. அப்ப நிருபங்களை நம்ம என்ன செய்யணும்னா வாசிக்கணும். 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், ரோமர், எபேசியர், கொலோசியர். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சபையில அதுதான் 26ஆம் தேதி வச்சிருக்கோம். எபேசியர் புத்தகத்தையும் திருப்பி திருப்பி வாசிக்க போறோம். அதை வாசிச்சு அந்நிய பாஷை பேசி திருப்பி வாசிச்சு, ஏன்னா அந்த புத்தகங்கள்லாம் நமக்கு புரியும் போது நம்ம வெற்றிகரமா வாழலாம். ஒரு நாள் நம்ம தோல்வியில வாழ வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப இந்த ஆவி எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்குன்னா, நம்ம செய்த தான தர்மத்தினால இயேசு செய்து முடித்த கிரியைய நம்ம விசுவாசிக்கும் போது இந்த ஆவி ரட்சிக்கப்படுது. ரட்சிக்கப்பட்ட ஆவி எப்படி இருக்குதுன்னா புதிய சிருஷ்டியா இருக்கு. அத பிதா இயேசுக்கு உட்படுத்தி இருக்கிறார். அது இருளின் ராஜ்யத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு அன்பின் குமார ராஜ்யத்துக்குள்ள பிதா என்ன பண்ணிருக்காரு? அந்த ஆவியை வச்சிருக்காரு. அந்த ஆவி எப்படி இருக்குன்னா மெய்யான நீதி. அடிக்கடி சொல்லணும், நான் ஒரு கோபக்காரி, நான் எது வச்சாலும் வாய்க்காது, நான் ரொம்ப முரட்டு சுபாவம் உள்ளவன், நான் பயந்த ஆளு, அது உங்க அடையாளம் இல்ல. ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய அடையாளம் அது கிடையாது. அது ஜென்ம சுபாவம், பழைய மனிதனுடைய அடையாளம். இங்க புதிய மனிதன் நடக்கணும்னா புதிய மனிதனுடைய அடையாளத்தை விசுவாசிக்கணும், அதை பேசணும். அப்ப சொல்லணும், நான் ஒரு புதிய மனுஷன், நான் ஒரு புதிய சிருஷ்டி, நான் மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். அதை சொல்லி அதை விசுவாசிச்சு அதை அறிக்கை பண்ணும்போது இந்த மனது மாறும்போது இந்த உள்ளான மனிதன் இந்த உங்களுக்கு வர எல்லா பிரச்சனையும் ஜெயிச்சிடும். உள்ள இருக்கிற அந்த மறுபடியும் பிறந்த ஆவி என்ன பண்ணுன்னா நமக்கு வர எல்லா சூழ்நிலையும் ஜெயிக்கக்கூடியதாய், ஆளுகை செய்யக்கூடியதாய் தேவன் படைத்திருக்கார். இன்னொரு வசனத்தை வாசிச்சு நம்ம இந்த கிளாஸை முடிப்போம். ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதனாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அது நிச்சயமாமே. அப்போ இந்த ஆவி மறுபடியும் பிறந்திருக்கு. இந்த ஆவியிலதான் நம்ம அந்த நித்திய இயேசுடைய ஜீவன் கலந்திருக்கு. அப்ப நம்ம என்ன செய்வோம்னா ஆளுவது, ராஜாக்களை போல ஆளுவது. ஏதோ பரலோகத்துல போய் ராஜாவை போல ஆள்வது இல்லை. இந்த உலகத்திலேயே ஒரு ராஜரீகமான ஒரு வாழ்க்கை வாழதான் தேவன் கிறிஸ்துக்குள்ள உங்களை என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கு. அந்த ஆவியை பற்றி இன்னும் நல்லா அறிந்து கொள்ளுங்க. இந்த ஆவியை பத்தி வேற என்ன சொல்லுதோ அதை அறிக்கை பண்ணுங்க, அதை விசுவாசிங்க, தொடர்ந்து அதை தியானம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட செய்திகளை கேளுங்க, வெற்றிகரமா வாழலாம். அப்போ நம்மளுடைய ரட்சிப்பு எப்படி வந்தது? கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். எந்த ஒரு கிரியை இதற்காக நம்ம என்ன செய்யல. இயேசு செய்து முடிச்ச கிரியைகளை நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம ஆவி மறுபடியும் பிறக்கு. கண்களை மூடி நம்ம சொல்லி, அன்புள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்துல கிருபையினால் ரட்சிப்பு என்ற இந்த பாடத்தை இன்னைக்கு எங்களுக்கு கொஞ்ச நேரம் நாங்க அதை கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கொடுக்க இல்லை தருணத்துக்காக நன்றி அப்பா. நாங்க செய்த தான தர்மம் நல்ல கிரியையினால நாங்க மறுபடியும் பிறக்கல. இயேசுவே, நீர் எங்களுக்கு சிலுவையில எங்களுடைய பாவங்களை சுமந்து, வியாதிகளை சுமந்து, எங்க அக்கிரமங்களை சுமந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எங்களுக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கும் போது
அதை அறிக்கை செய்யும் போது எங்க ஆவி மறுபடியும் பிறக்குது. வேதம் சொன்ன அந்த சத்தியத்தை அப்பா நாங்க விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு கேட்கிறவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை சொல்லுகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல இந்த ரட்சிப்பு அப்பா நாங்க செய்த நீதியின் கிரியை நிமித்தம் இல்லப்பா, உங்களுடைய கிருபையினால இந்த ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. தொடர்ந்து இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றிகரமா வாழ்வதற்கும் கிருபை எங்களுக்கு உதவி செய்து அந்த கிருபையை நாங்க புரிந்து கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பேதுருல சொல்லப்பட்டபடி இந்த கிருபையில உங்களை அறிகிற அறிவிலும் நாங்க வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.